அந்த ஊர்ல ஒருத்தன் இருந்தான். பேர் பரமசிவன். ஆனா அந்த பேரை யாரும் இப்போ நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஊர்ல எல்லாரும் அவனை கஞ்சன் அப்படின்னே கூப்பிடுவாங்க. ஏன்னா அவன் கஞ்சத்தனம் அப்படின்னா அளவில்லாத கஞ்சத்தனம். யாராவது வீட்டுக்கு வந்தா டீ இல்ல வான், தண்ணி கேட்க வந்தா கிணத்துல தண்ணி ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னு கதவை மூடிடுவான். கோயிலுக்கு விளக்கு எண்ணெய் போடணும்னு சொன்னா சாமியே பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு தப்பிச்சிடுவான். பண்டிகை நாளா இருந்தாலும் அவனோட வீட்டுல ஒரு விளக்கு கூட முழுசா எரியாது. ஏன்னா எண்ணெய் சேமிக்கணும்னு ஊர்ல யாராவது சிரிச்சு பரமா கொஞ்சம் கை நீட்டுனா கஷ்டம் குறையும்னு சொன்னா அவன் உடனே சொல்லுவான், கைய நீட்டினா காசு போயிடும். அதனாலதான் பரமசிவன் பேரே கிராமத்துக்காரர்களுக்கு மறந்து போச்சு. அவனோட கஞ்சத்தனம்தான் அவனோட அடையாளமா மாறிப்போச்சு. மனைவிக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, 3 நாட்ல நான் ராஜான்னு மனசுக்குள்ள குதிச்சுக்கிட்டே முகத்துல மட்டும் சரி சரி நீ சொன்ன மாதிரியே இருப்பேன்னு அப்பாவியா தலையாட்டினா. பரமசிவன் வெளியூர் போனதும் தான் அவளோட அசல் வாழ்க்கை ஸ்டார்ட். முதல் நாள் காலை அவள் எழுந்ததும் நேரா அடுப்படிக்கு போய் பார்த்தா. அரிசி டப்பாவை திறந்தா. டேய், இவன் அரிசியையும் பூட்டி வச்சிருக்கானே. சின்ன அளவு அரிசி எடுத்து சோறு வச்சா அதுவும் 3 கரண்டி தான். அதுக்கு மேல தண்ணி ஊத்தி கஞ்சி மாதிரி ஆக்கிட்டா. சாப்பிடும்போது அவளே சொல்லிக்கிட்டா, சரி இவன் இல்லாதப்ப கூட அவன் சிக்கனம் நம்மள விட்டு போகல. மதியம் காபி போடலாம்னு பார்த்தா பால் இல்ல, சக்கரை இல்ல, பசியே தாங்க முடியல. அன்று மாலை காய்கறி வாங்க காசு எடுக்க போனா பரமசிவன் மறைச்சு வச்சிருந்த 2 ரூபா 3 ரூபா சில்லறை மட்டும்தான் கிடைச்சது. அவளுக்கு அப்போதான் கண் கலங்கிச்சு. இவனோட சிக்கனம் காமெடியாதான் இருக்கு, ஆனா சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இரவு அவள் சாப்பிடாம படுத்துக்கிட்டா. அடுத்த நாள் காலை அவளுக்கு சோர்வு. அப்போதான் அவள் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தா. இவன் சிக்கனம் கஞ்சத்தனம் வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். பரமசிவன் ஊருக்கு திரும்பி வர்றான். வீட்டுக்குள்ள நுழையும் போதே மனைவி அமைதியா உட்கார்ந்திருக்கா. என்ன சாப்பிடலையா? அவள் தலை குனிஞ்சுக்கிட்டே சொன்னா, இல்ல இன்னைக்கு இல்ல, நேத்தும் இல்லை. உன்னோட கஞ்சத்தனத்தினால் நான் பட்டினியா கிடக்கிறேன். உன் கூட இனிமேல் என்னால் வாழ முடியாது. அதனால் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் இருந்தால் கூட உனக்கு செலவுதான். அந்த காசையும் நீ மிச்சம் பிடிச்சு வச்சுக்கோ. பரமசிவன் நெஞ்சுக்குள்ள நேரா குத்திச்சு. அவன் சுற்றி பார்த்தான். அரிசி டப்பா வெறுமை, காய்கறி கூடை காலி, காசு வைக்கும் டப்பா திறந்தே கிடந்தது. அவனுக்கே தெரியாம அவன் குரல் உடைஞ்சு வந்தது. நான் நம்மள காப்பாத்தணும்னு தான் சிக்கனமா இருந்தேன். அவள் அப்போதான் கண் கலங்கி பார்த்தா. காப்பாத்துறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வார்த்தை அவனை அமைதியா நிக்க வச்சது. அவள் மெதுவா சொன்னா, நீ இல்லாத இந்த 3 நாள்ல உன் சிக்கனம் என் மேல எப்படி சுமையா மாறுதுன்னு புரிஞ்சுது. ஒரு நாள் சாப்பிடாம இருந்தேன், அடுத்த நாள் பசியால தூக்கம் கூட வரல. குரல் நடுங்கினா. நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கும் இதே மாதிரி சொல்லி இருப்பியா? சிக்கனமாயிருன்னு. அந்த இடத்துலதான் பரமசிவன் கண்கள் ஈரமானது. அவன் தலைய குனிஞ்சுக்கிட்டே சொன்னான், நான் காசு சேர்க்கணும்னு கஞ்சத்தனமா இருந்தது என்னோட தப்புதான். இனிமேல் அந்த தப்பை நான் கனவில் கூட செய்ய மாட்டேன். நீ என்னை விட்டு போய் விடாதே, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ. ஆனா உன் பசிய கணக்கிலே எடுத்துக்கல. அவன் மெதுவா அவள் கைய பிடிச்சான். இனிமே இந்த வீட்டுல சிக்கனம் இருக்கலாம், ஆனா பசி இருக்க கூடாது. அடுப்படிக்கு போனான். அந்த வீட்டுல பல நாள்களுக்கு பிறகு அடுப்பு எரிந்தது. அவள் கண் தொடக்கிட்டே சொன்னா, இதுக்காக தான் நான் நீ வர்ற வரை காத்திருந்தேன். அவன் மெதுவா சிரிச்சான். அது காமெடி சிரிப்பு இல்ல, புத்தி வந்த மனிதனோட சிரிப்பு. சிக்கனம் நல்லது, ஆனா மனிதத்தனம் இல்லாத சிக்கனம் வாழ்க்கைய சாப்பிடும்.